கற்பனை செய்து பாருங்கள், ஒரு வீடு முழுக்க முழுக்க கண்ணாடியால் ஆனது. ஒளி பரவும் சுவர்கள். சூரிய ஒளி பட்டால் நீர் சுழலும். மின்சாரம் இல்லாமல் வீடு குளிர்ச்சியாக மாறும். அதற்குள் நீர் நிரம்பிய இடைவெளிகள். இதுதான் மீரா கட்டிய வீடு. பழைய கண்ணாடி பாட்டில்களை கொண்டு உருவாக்கி தன் சொந்த கைகளால் அந்த வீட்டை உருவாக்கியிருந்தாள். ஆனால் கிராம மக்களுக்கு அது மாயாஜாலமாக தெரிந்தது. இந்த வீடுதான் எங்கள் பயிர்களின் சூரிய ஒளியை உறிஞ்சி கொண்டிருக்கிறது என நம்பினார்கள். கற்களை கொண்டு மீராவின் நீர் கண்ணாடி வீட்டை அடித்து நொறுக்கினார்கள். நீரும் கண்ணாடி துண்டுகளும் எங்கும் சிதறின. மீராவின் கடின உழைப்பு வீணானது. அழுதாள். உடைந்த கண்ணாடி துண்டுகளை எடுத்துக்கொண்டு நகரத்துக்கு சென்றாள். வீடில்லை, உணவில்லை. நடைபாதையில் அமர்ந்து தன் துரதிருஷ்டத்தை நினைத்து அழுது கொண்டிருந்தாள். அப்போது ஒரு பெரிய தொழிலதிபர் அவ்வழியே வந்தார். மீராவின் கண்டுபிடிப்பை கண்டு வியந்து போனார். உடனடியாக பல மில்லியன் மதிப்புள்ள காசோலையை கொடுத்து நகரத்தின் மையத்தில் அவளுக்கு ஒரு நிறுவனத்தை அமைத்து கொடுத்தார்.